லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி 32க்கு 31 உள்ள அருமையான வடக்க பார்த்த வரைபடத்தை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, இவை மூன்றும் வடகிழக்கில் இருக்கணும். செப்டிக் டேங்கு வாயு மூலையிலும் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கணும். ஸோ இது வடக்க பார்த்த ஒரு அருமையான வரைபடங்க. ஸோ இதில் எப்படி இருக்குன்னாக்கா 32க்கு 31 ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம். ஸோ என்ட்ரன்ஸு, ஹாலு, அதுக்கப்புறம் ஈசான மூலையில் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமுக்கு ஒரு காமன் டாய்லெட் வித்து கிச்சன், அக்னி மூலையிலேயே கிச்சன் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்னி மூலையில் நல்ல அருமையான ஒரு பெட்ரூம். நாம் ஒரே இதிலேயே கிட்டத்தட்ட 6 வரைபடங்கள் பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கு அடுத்த வரைபடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றே நீங்கள் பார்த்துக்கிட்டே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே ஈஸியாக உங்களுக்கு புரியும். வெண்டிலேட்டர், விண்டோஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு இந்த டிராயிங்ஸ் விளங்கும், புரியும். ஸோ ஈசான மூலை வழியாக கன்னி மூலையில் உங்களுக்கு அந்த எனர்ஜி தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹாலில் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி பூஜை அறை அமைக்கப்பட்டிருக்கு. பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டு வாயு மூலையில் கொடுத்துருக்குறோம். ஸோ இட் இஸ் எ பெஸ்ட் பிளான் ஃபார் தி 32க்கு 31. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் பேக் டோரும் கொடுத்துருக்குறோம். என்ட்ரன்ஸு டைரெக்டாக பேக் டோர் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். தென் very good plan for the 32/31. okay, இப்போ அடுத்த பிளான் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இட் இஸ் எ சைஸ் ஆஃப் தட். நீளம் உங்களுக்கு 50 அடிங்க. ஸோ 50 அடி நீளம். அண்ட் தென் அகலம் அது பாருங்களேன். ஸோ 21க்கு 50 உள்ள அருமையான 2BHK உள்ளார வரைபடம். முதல் 3BHK பார்த்தோம், இப்போ 2BHK உள்ள ஒரு வரைபடத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2BHKயில் ஈசான்யத்தில் போர்ட்டிக்கோ முதல் அந்த சேம் ரெகுலராக நம்ம பார்க்க வேண்டியது போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு. இந்த மூன்றும் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை மூன்றும் ஈசான்யத்தில் இருக்கணும். ஸோ இந்த 3 பேர், அதாவது 3 நண்பர்கள், இவங்க 3மே நீர் சம்மந்தப்பட்டது. இடம் இருந்துச்சுன்னா வெளியே போடுங்க, இல்லைன்னா உள்ளே நீங்கள் அமைக்கலாம். செப்டிக் டேங்க் அதே மாதிரி தான், இடம் இருந்தால் வெளியே போடுங்க, இல்லைனா உள்ளே போட்டுக்கலாம். வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக இருக்கணும். ஸோ இட் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் பிளான் ஃபார் தி 21க்கு 50. ஸோ இது நம்ம பார்த்தது 5G, அதுக்கப்புறம் 4C. 4Cயில் போர்ட்டிகோ, அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ், அப்புறம் ஹால் 16/16 வித்து பூஜா டாய்லெட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பெட்ரூம் கன்னி மூலையில் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் எ சர்வீஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இது என்ன பெனிஃபிட்னா 2 பெட்ரூம் கிடையாது, 3 பெட்ரூம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கிச்சன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட்டு, இது ஒரு பெட்ரூம். அங்கே பெட்ரூம் கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்குது. அதுக்கு மேலே மாடிப்படி ஏறி போகிற மாதிரி ஒரு 5-6 படி ஏறி போனோம்னா அதுக்கு மேலே போய் பெட்ரூம். இப்போ கன்னி மூலை உயரமாக போயிருக்கு பாருங்கள். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 8 அடி ஹைட்டு. ஸோ இந்த பெட்ரூமுக்கு மேலே பெட்ரூம். ஸோ இந்த 21க்கு 50லேயே 3 பெட்ரூம் இருக்கும். அண்டர் கிரவுண்டு கிடையாது. இப்போ 28/4க்கு 40. இட் இஸ் எ தேர்டு பிளான், ஃபண்டாஸ்டிக் பிளான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளானு இது. ஸ்டடி ரூம் வித் 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். ஸோ த சேம் தான். ஈசான்யத்தில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். ஸோ நம்ம பார்க்குறது 5G 4C பார்க்க போகிறோம். இப்போது நம்ம 4Cயில் என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிரில் டோர் அண்டு வெராண்டா. தென் அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஹாலில் உங்களுக்கு நல்ல அருமையான சைஸு. அதுக்கப்புறம் ஒரு ரூம்.
ஈசான்யத்தில் வந்து பிள்ளைங்க படிக்கிறது படுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அக்னி மூலையிலே கிச்சன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். பூஜை ஏற ஹாலுனுடைய கன்னி மூலையில் கொடுத்துருக்குறோம். பேக்கில் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். ஸோ வாயு மூலையிலையும் அனதர் 1 பெட்ரூம் இருக்குது. இட் இஸ் எ பெஸ்ட் பிளான் ஃபார் தி 28/4/40 ஒரு அருமையான வரைபடம். ஸோ எல்லாமே உள்ளளவு வெளியளவு வாஸ்துபடி இருக்கும். நான் போட்டிருக்கிற எல்லா டிராயிங்கும் வாஸ்துபடி உள்ளளவு வெளியளவு இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நிலக்குத்து எதுவும் இருக்காது. வாசல் எல்லாமே வந்து சரியாக உச்சப்பகுதியில் நம்ம வச்சுக்கிட்டே வருவோம். ஸோ பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறோம். ஸோ இட் இஸ் எ பெஸ்ட் பிளான் ஃபார் தி 28/4/40 ஒரு அருமையான வரைபடம். ஸோ எல்லாம் வென்டிலேட்டர் விண்டோஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் பார்ப்போம். இது பார்த்ததுக்கப்புறம் அடுத்த பிளானை போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நம்ம 3rd பிளான் பார்த்துருக்குறோம். 4th பிளான் 17/26. 17/26 வந்து 1 பெட்ரூம் தாங்க. அதில் வந்து போரு, மழைநீர் சேகரிப்பு, சம்ப் இவை 3ம் ஈசான்யத்தில் இருக்கும். வடக்க பார்த்த வீட்டுக்கு ஈசான மூலை ஃப்ரண்ட்டில் வரும். தென் கன்னி மூலையில் பெட்ரூம், அதே மாதிரி செப்டி டேங்க் வாயு மூலையில் மாடிப்படி கீழே போட்டுக்கலாம், இல்லை உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக ஏற்றி போடணும். ஸோ இட் இஸ் ஏ 5 ரூல், 5G. 5Gங்கிறது தான் 5 கோல்டன் ரூல். 17/26 வந்து 1 பெட்ரூம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸு, திஸ் இஸ் ஏ வெராண்டா 9:45 ஒரு நாள். அப்புறம் ஹால் ஒரு நல்ல சைஸாக இருக்கும். 9:45 9. தென் கன்னி மூலையில் 9:45 10 ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். ஸோ மாடிப்படி கீழேயும் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் இஸ் எ பூஜா ஃபார் கன்னி மூலையில், ஹாலினுடைய கன்னி மூலையில். தென் கிச்சன் 6:10. இட் இஸ் எ கம்ஃபர்டபுள் சைஸ் ஃபார் த கிச்சன். அப்புறம் கன்னி மூலையில் பீரோ வைக்கணும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட வென்டிலேட்டர் விண்டோஸ் எல்லாமே சரியாக அமைச்சிருக்கிறோம். இது 1 BHK உள்ள ஒரு அருமையான வரைபடம். ஓகே, இந்த கடகராசி, அதாவது வடக்க பார்த்த வீட்டிற்கு கடகராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மீனராசிக்கும் வடக்கு திசை மனை வீடு யோகத்தை கொடுக்கும். இதை தான் கேவிட்டின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மேலும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் வடக்கு திசை மனை யோகத்தை கொடுக்கும். 5/14/23 பிறந்தவங்களுக்கும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். எப்போவுமே கட்டில் வந்து மேற்கு தெற்கு சோத்தை ஒட்டி போடுங்க. ஓகே, இப்போ அடுத்த பிளான் பார்க்குறோம். 21/32 உள்ள அருமையான வரைபடம். இது வந்து ஒரு 2 பெட்ரூம் உள்ளதுங்க. 21/32 த சேம் ஃபேக்ட் தான். வடக்கு ஈசான்யம் இழுத்துருக்கணும். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப் இவை 3ம் ஒரே நேர்கோட்டில் ஈசான்யத்திலேயே நாம் அமைச்சிருக்கிறோம். தென் செப்டி டேங்க் வாயு மூலையில் போட்டிருக்கோம். கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் அமைக்கணும். சரியா? இப்போ ஸ்டேர்கேஸ் வெராண்டா முன்முகப்பிலேயே கொடுத்துட்டோம். ஹால் 16/10, ஹால் சைஸ் 16/8. அப்புறம் முன்னாடி போர்ட்டிக்கோ. தென் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். விண்டோ, கிச்சன் வந்து அக்னி மூலை கார்னரில் டாய்லெட் கொடுக்கக்கூடாது, பட் அது யூட்டிலிட்டி. அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் அட்டாச்டு டாய்லெட் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ விண்டோ, பெட்ரூமுக்கு 2 விண்டோ இருக்கிறது நல்லது. பீரோ கன்னி மூலையில் இருக்கிறது நல்லது. ஸோ காட்டு வந்து மேற்கு தெற்கு சோத்தை ஒட்டி போடணும். ஓகே, தென் ஹியர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெட் ஃபார் நார்த் வெஸ்ட் கார்னர். உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு வெளியூர் போகணுன்னா இந்த இடத்துல அமைக்கலாம். பீரோவை கன்னி மூலையில் அமைக்கணும். ஸோ டாய்லெட்டின் அட்டாச் டாய்லெட் வந்து 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை ரூம் கொடுத்துருக்குறோம். இட் இஸ் எ பெஸ்ட் பிளான், நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் பிளான். ஃபண்டாஸ்டிக் பிளான். இதுவும் வடக்கு திசை தான். கடகராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மீனராசிக்கும் பொருந்தும். எல்லாமே நீர்நிலைகள் நிறைந்த பகுதியெல்லாம் வாசிப்பாங்க இவங்கெல்லாம். கடகராசிக்காரங்க வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வெளிமாநிலத்திலேயோ வசிப்பாங்க. விருச்சிக ராசியும் மீனராசியும் தான். அண்ட் அனதர் 1 பிளான். இட் இஸ் எ பெஸ்ட் பிளான். ஓகே,
ஸோ ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்முகப்பில் இருக்கும், கன்னி மூலையும் அக்னி மூலையும் பின்புறத்தில் இருக்கும். போர்வெல், மழை நீர் சேகரிப்பு, தென் சம்பு, இவை மூன்றும் ஈசானியத்தில் அமைக்கணும். இட் இஸ் ஆல்சோ a 1 bedroom house. பெஸ்ட் பிளான் ஃபார் தி ஈசானம் பார்த்துருக்கிறது, வடக்க பார்த்துருக்கிறது. ஸோ திஸ் இஸ் a septic tank. ஓகே, 1 BHK. ஓகே, பெஸ்ட் போர்ட்டிகோ இன் எ ஃப்ரண்ட்டு, தென் ஹால். அதுக்கப்புறம் கிச்சன் அக்னி மூலையிலையும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். ஓகே, 1 BHKல விண்டோஸ் எல்லாமே பெருசாக நல்லா கொடுக்கப்படணும். விண்டோஸ் இல்லாமல் ஒரு வீடு இருக்கக்கூடாது. வென்டிலேட்டர், டாய்லெட், ஹாலில் இருந்தே டாய்லெட் கொடுத்துருக்கோம். வாயு மூலையில் மாடிப்படி கீழே வேணும்னா இன்னொரு டாய்லெட்டும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 5G 4C 3R CL கலர்ஸ் வந்து பச்சை நிறம் நீங்கள் வீட்டுக்கு அடிக்கிறது நல்லது. 3 ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்ல பிளான். இருந்தது வந்து ஒரு அருமையான வரைபடம். ஓகே, 20க்கு 36 வந்து இட் இஸ் ஏ பெஸ்ட் குட் பிளான். போர்ட்டிகோ பெருசாக இருக்கும். ஓகே, என்னுடைய நம்பர் 93 44 100 694க்கு நீங்கள் ஏதாவதுனா வாட்ஸ்அப் செய்யலாம். தென் அனதர் 1 பிளான். ஓகே, வாஸ்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா 93 44 100 694 நம்பருக்கும் 9952166706ங்கிற நம்பருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். அல்லது 933 42 128 நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். இட் இஸ் ஏ ஃபார் ஃப்ரீ சர்வீஸ் இன் வாட்ஸ்அப் ஒன்லி, நாட் ட்ராயிங். நாங்கள் போட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் ட்ராயிங் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ட்ராயிங் போட்டு கொடுக்குறது இல்லைங்க. ட்ராயிங்கை பார்த்து உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்போம். 2 நம்பர்லேயும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை மூன்றும் முன்முகப்பில் இருக்கணும். செப்டிக் டேங்க் வாயுமூலையில் இருக்கணும். இடம் பத்தாதனால அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். செப்டிக் டேங்க் வாயுமூலையில், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க், மொட்டை மாடியில் பீரோவுக்கு மேலே வரும். ஓகே, வெராண்டா வந்துடும், ஹால். ஸோ 2 விண்டோ கொடுத்துருக்குறோம், வெராண்டா என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறோம், மாடிப்படிக்கு கீழே வாயுமூலையில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து 2 பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயுமூலையில் ஒரு பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ஏ ஃபண்டாஸ்டிக் பிளான். ஓகே, யூட்டிலிட்டி, கிச்சனில் இருந்து யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் அட்டாச்ட் டாய்லெட். ஸோ திஸ் இஸ் ஏ ஃபைன் பிளான். இந்த பிளானில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கங்க. நிறைய பிளான்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் நீங்கள் அனுப்புங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வரைபடத்துடன் சந்திக்கிறேன்.